Hey people, நான் உங்கள் சஞ்சய் சந்துரு நம்ம பிரீஸ் எலிமினேட் பேஜ்க்காக எஸ் 2025 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி நியூ இயர். 2025ல போடுற ஃபர்ஸ்ட் ரெசிபி வீடியோ இதுன்னே சொல்லலாம். ஸோ வின்டர் சீரீஸ் இன்னமும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாங்க. ஏன்னா இப்பதான் இன்னும் குளிர் இன்னும் அடங்கலதான் ஜான்வரியா ஆரம்பிச்சாலும். ஸோ வின்டர் வீடியோஸ்ல இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பட்டர் குக்கீஸ் தான். ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இதோட முக்கியமான ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 3 இன்கிரீடியன்ஸ் தான் மேக்ஸிமம். ஸோ இதை நீங்க போட்டு செஞ்சாலே அவுட்புட் சூப்பரா வரும். இது நீங்க சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்கு வேணா கொடுக்கலாம். ரொம்ப சேஃபான இன்கிரீடியன்ஸ் தான். நீங்க போடணும்னு நினைச்சீங்கன்னா மைதாக்கு பதிலாக ஆட்டா போட்டு கூட செய்யலாங்க. டேஸ்ட்ல அவ்வளோ டிஃபரன்ஸ்லாம் இருக்காது. பட் டெக்ஸ்சர் சூப்பரா வருங்க இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா. ஸோ இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னு வைங்க, பட்டர், அதுக்கப்புறம் மைதா, சுகர், இது 3 தான். சுகரை வந்து நல்லா பவுடர் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணி நம்ம சேர்த்து செய்ய போறோம். ஸோ அவுட்புட் ரொம்ப நல்லா வரும். இது வந்து சால்ட் பிஸ்கெட் மாதிரியான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதோட ரெசிபி நான் உங்களுக்கு தனியாக கொடுக்குறேன். இது வந்து அப்படியே மெல்ட் இன் மை மவுத் மாதிரி இருக்குங்க. போட்டோன்னே கரைஞ்சிரும். ஸோ அவ்வளோ நல்லா பட்டர் குக்கீஸ். இது செய்யறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் ரெஸ்டிங்க்கு ஒரு 15 மினிட்ஸ், பேக்கிங் டைம் 15 மினிட்ஸ். ஸோ ஒரு 45 மினிட்ஸ்ல நம்ம கரெக்டாக செஞ்சிடலாம். செய்யறதுக்கு 15 மினிட்ஸ் கூட இல்லைங்க, 5 to 10 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெசிபிக்கு ப்ரொசீஜரை நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா அவுட்புட் சூப்பராக வருவாங்க. நீங்க எந்த ஷேப்ல வேணாலும் செஞ்சுக்கலாம். இல்லை நீங்க ரோல் அவுட் பண்ணி கூட அதில் இருக்கிற ஷேப்பை குக்கி கட்டர் வச்சு கூட நீங்க கட் பண்ணி பேக் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து ரோல் பண்ணி ஃப்ரீசர்ல வச்சு அதை வந்து நைஃப்ல கட் பண்ணி அதை அப்படியே பேக் பண்ணியிருக்கேன். ஸோ சூப்பராக வந்திருக்கு அவுட்புட். ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். பிஸ்கெட்ஸ் நிறைய டைப் இருக்குங்க, ஹோம்மேட் பிஸ்கெட்ஸே. ஸோ டிஃப்ரெண்ட்டாக சால்ட் பிஸ்கெட், ஸ்வீட் பிஸ்கெட் இந்த மாதிரி செய்யலாம். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் ஸ்டைல் பட்டர் பிஸ்கெட் தான். ஸோ இதில் முக்கியமான காம்பனண்ட்டே இந்த பட்டர். ஸோ நான் வந்து நிறைய பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாலுமே எப்பயுமே வீடியோஸில் சொல்கிற மாதிரி மில்கி மிஸ்டில் தான் எனக்கு நல்லா அவுட்புட் வருது. ஸோ ஒரு 100 கிராம்ஸ் பட்டர் எடுத்து நம்ம வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு செட் பண்ண வச்சிடணும். அது நல்லா சாஃப்ட் ஆகி வரட்டும். ஸோ அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ½ கப் சுகரை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ண போறோம். நல்ல ஃபைன் பவுடரா அரைச்சுக்கோங்க. நீங்க வந்து அரைச்சிட்டு மெஷர் பண்ணாதீங்க, ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ணிட்டு அரைச்சுக்கோங்க. ஸோ ½ கப் வந்து கிரானுலேட்டட் சுகரா மெஷர் பண்ணிட்டு அப்புறமா நீங்க அரைச்சிங்கன்னா நல்ல பவுடரா வரும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான குவான்டிட்டி. இதுக்கப்புறமா நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு சாஃப்டனா இருக்க பட்டரை நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் விஸ்க் இருந்தாலே போதும். நீங்க எலக்ட்ரிக்கல் பீட்டர் யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ ஒரு ஹேண்ட் விஸ்கை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அது நல்லா சாஃப்டாக ஒரு க்ரீம் மாதிரி வரும். அதுக்குன்னு நீங்கள் ரொம்ப நேரம் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம சுகரையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா மொத்தமாக க்ரீம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பவுடர் சுகரையும் இதில் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா இது ரெண்டுத்தையுமே நல்லா கம்பைன் ஆகி வரும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணும் போது கொஞ்சமாக அப்படியே கட்டியாக மாவு மாதிரி வரா மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா விஸ்க் பண்ண அது நல்லா சாஃப்டாக ஒரு க்ரீம் மாதிரி வரும். ஸோ பட்டர் க்ரீம் மாதிரி அழகாக வந்துடும். ஸோ அது கலரே கொஞ்சமாக லைட் ஆகிடும். ஸோ அந்த அளவுக்கு பீட் பண்ணிட்டு இதில் வந்து 1/4 கப் வந்து மைதா ஆட் பண்ணிக்க போகிறோம். அதாவது 1.25. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து 1 கப் தான் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் ஒரு பேட்ச். எனக்கு வந்து அதில் வந்து மைதா கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இந்த வாட்டி ஒரு 1/4 கப் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை விஸ்கை போட்டு நல்லா கம்பைன் பண்ணிங்கன்னா நல்லா ரஃப்பாக கொஞ்சமாக மாவு மாதிரி வரும். அதுக்கப்புறமா விஸ்கை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு கையிலேயே நீங்கள் நல்ல ஒரு டோ மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மைதா நான் எக்ஸ்ட்ரா போட்டதுனால தான் கரெக்டாக வந்தது. ஸோ இது வந்து நல்ல ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிசைஞ்சிக்கணும். சாஃப்டாக இருக்கும். அப்போவே நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் பிஸ்கெட்டோட டேஸ்ட் எவ்வளோ நல்லா வரப்போகுதுன்றது. ஸோ நல்லா டோவை ஃபார்ம் பண்ணி எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஈவன் டோவாக. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம கூல் பண்ணிட்டு தான் அப்புறமா கட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக டேரெக்டாக நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணாமல் இதை வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய லாக் மாதிரி நீங்கள் இதை தேய்ச்சி வச்சுக்கணும். ஸோ மொத்தமாக கையில் எடுத்து இதை லாக் மாதிரி தேய்ச்சி இதை வந்து கிளிங் ரேப்பில் கவர் பண்ண போகிறோம். ஸோ உங்ககிட்ட பிளாஸ்டிக் கவர் இருந்தாலும் சரி, ஸோ அதில் போட்டு நல்லா இதில் ஷேப் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக சிலிண்டர் ஷேப்பில் போட்டு சர்க்கிளாக தான் நிறைய பேர் பிஸ்கெட் பண்ணுவாங்க. பட் எனக்கு இந்த மாதிரி ரஸ்க் ஷேப் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் ஈவனாக நம்ம இது பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் செட் பண்ணிக்கோங்க. ஹார்டாகிடும், நீங்கள் பார்த்தாலே தெரியும். அது வந்து ஈவனாக வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் சாஃப்டாக இருந்ததுன்னா அதோட டெக்ஸ்சர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ அதனால் நல்லா இது பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம வந்து ட்ரேயில் இதை வந்து கட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஒரு பெரிய நல்ல ட்ரேயில் வந்து பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. யூஸ்வலாக பேக் பண்ணும்போது எப்பயுமே பட்டர் ஷீட் வந்து அட்வைசபிள். ஸோ கீழே டேரெக்டாக ட்ரேவோட கான்டாக்ட் இல்லாமல் ரிமூவ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பட்டர் ஷீட் நல்லா இது போட்டுக்கோங்க. நான் வந்து ஈகோ பேக் பிராண்டு தாங்க எப்பயுமே யூஸ் பண்ணுவேன் என் வீடியோஸில் சஜஸ்ட் பண்ணுற மாதிரி. ஸோ எந்த பெய்டு ப்ரொமோஷன் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் என்னென்ன யூஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் நல்லா அவுட்புட் வருதோ ஸோ அதெல்லாம் மட்டும் தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த
பிஸ்கெட்டை நல்லா டிஸ்காக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிட்டு ஈவனாக கொஞ்சம் கேப் விடுங்க. ஏன்னா வந்து இந்த பிஸ்கெட் வந்து நல்லா ரைஸ் ஆகிட்டு அப்புறமா கூல் டவுன் ஆகும். ஸோ அதுக்காக நல்லா ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. ரொம்ப கன்ஜஸ்டடாக அடிக்கிட்டிங்கன்னா ஒன்றுத்தோட ஒன்று வந்து மிக்ஸ் ஆகி அண்ட் ரெண்டுமே கம்பைன் ஆகி வந்துடும். ஸோ ஈவனாக இந்த ட்ரேஸில் அடிக்கிட்டு ஒரு பேட்சுக்கு நீங்கள் உங்கள்கிட்ட பெரிய அவன் பெரிய ட்ரே இருந்ததுன்னா ஒரு 12 பீசஸ் மேக்ஸிமம் வரும் நம்ம செஞ்சுருக்க இதுக்கு. நான் வந்து இன்றைக்கி 9 பீஸ் பிஸ்கெட்ஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சுட்டு 180 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் கரெக்டாக விட்டிங்கன்னா போதும். ஸோ என்னோடய அவனில் வந்து டெம்பரேச்சர் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் கொஞ்சம் டிஃபர் ஆகிறதுனால பேக் சைடு வந்து கொஞ்சம் டார்க்காகவும் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் இதுவாக வந்துருந்தது. பட் கலர் ஒரு ப்ராப்ளமே இல்லைங்க. அவ்வளோ அழகாக பேக் ஆகி வந்தது. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. மறக்காமல் நீங்கள் அதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணியே ஆகணும். அதுவும் வெறும் 3 இன்க்ரீடியன்ஸில் செய்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவே வரும் உங்கள் அவுட்புட். ஸோ இந்த பிஸ்கெட்டை எடுத்து ஒரு 2 நிமிஷம் நீங்கள் கூல் பண்ண விட்டாலே போதும். நல்லா ஹார்டாகி சூப்பராக வந்துடுங்க. நீங்கள் எடுத்து கடித்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா உடைக்கும் போதே உங்களுக்கு தெரியும், நல்ல சவுண்டு கேட்கும். அண்ட் பிஸ்கெட்டோட கன்சிஸ்டன்சி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இதில் வந்து இப்போ காஃபி இல்லை பால் இதில் வேணால் தொட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக வரும். ஸோ இதுதான் என்னோட ஹோம் ஸ்டைல் பட்டர் பிஸ்கெட் ரெசிபி. நான் வந்து இதுக்கப்புறம் வேறு என்னென்ன டைப் பிஸ்கெட் ரெசிபிஸ் இருக்கோ நான் அதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மறக்காமல் இந்த எல்லா ஸ்டெப்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இந்த அவுட்புட்டை அச்சீவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஹாப்பி பேக்கிங். ஸோ ஃபைனலி குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ஏன் அவனில் என்ன பிரச்சனைனா ஃப்ரண்ட் சைடு வந்து கொஞ்சம் ஹீட் கம்மியாக வரும், பேக் சைடு நல்லாவே வருவாங்க. ஸோ நான் அவன் எப்படியுமே OTG மாற்ற போகிறேன் புதுசுக்கு. ஸோ அதனால தான் இந்த கலர் கொஞ்சம் டிஃப்ரென்சியேஷன். பட் உங்கள் அவனில் நான் சொன்ன டைமுக்கு வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக வருவாங்க. கரெக்டாக ஒரு 12 to 15 மினிட்ஸ் தான் நல்லா கலர் வந்துடும். அண்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்திருக்கும்னு நீங்களே பாருங்கள். ஸோ பிஸ்கெட் மாதிரி நல்லா சூப்பராக வந்திருக்கோங்க. நான் வந்து போன வாட்டி செஞ்சப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த மைதா ஆட் பண்ணல. ஸோ அந்த மைதா ஆட் பண்ணாமல் செஞ்சேன். ஸோ எனக்கு அவுட்புட் சூப்பராகவே வந்தது. அது ரொம்ப அப்படியே மெல்ட் அண்ட் மவுத் மாதிரி இருந்துச்சு. எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃபர்மாக இருக்கணும்னு ஆசையாக இருந்தது. ஸோ அதுக்காக நான் இந்த வாட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மைதா போட்டு செஞ்சுருக்கேன். டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஸோ பார்த்துட்டு நீங்கள் வந்து ரெசிபியை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி ரெசிபியை மாற்றிடுறேன் எவ்வளோ குவான்டிட்டின்றது. ஸோ பிஸ்கெட் அழகாக வந்திருக்கா. எக்ஸ்ட்ரா மைதா சூப்பராகவே ஒர்க் ஆயிருக்கு. அவ்வளோ வேற லெவல் அவுட்புட் சூப்பராக வந்திருக்குங்க. வெறும் 3 இன்க்ரீடியன்ஸ் தான் போட்டு செஞ்சோன்னா நம்பவே மாட்டாங்க. ஸோ இந்த ரெசிபியை கரெக்டாக ஃபாலோ பண்ணி எப்படி முடிக்கணும்னு ட்ரை பண்ணி கற்றுக்கோங்க. வேற என்ன இதில் அப்டேட்ஸ் கொடுக்கலான்னா வேற டைப் ஆஃப் பிஸ்கெட்ஸ்லாம் நான் ட்ரை பண்ணி போடுறேன். முக்கியமாக சொல்லணும்னா அந்த பட்டரோட ஃப்ளேவர் தான் மேஜர் ப்ளே பண்ணியிருக்கு. ஸோ அந்த பட்டர் சுகரோட டேஸ்ட் தான் டோட்டல் பிளேஸ். ஸோ இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேலும் இதே மாதிரி பர்பல் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி வீடியோஸ் ஆர்டர் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு பிரீஸி லெமனேட். அப்போ நான் டெய்லி போடுற கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அண்ட் ஷார்ட்ஸ் வீடியோவும் டெய்லி கண்டினியூஸாக போட்டுன்னு இருக்கேன். ஸோ என்னைக்கு ஷார்ட்ஸ் வீடியோ வருதோ நெக்ஸ்ட் டே போல லாங் வீடியோஸ் இந்த மாதிரி மாற்றி போட்டுன்னு இருக்கு. டெய்லி பேசிஸ்ல கண்டென்ட் வந்துருந்தாங்க இருக்கு. ஸோ அப்படியே ஃபுல் ஃபிளெஜ் கண்டென்ட் போட்டுன்னு இருக்கும். ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணி அண்ட் சேவ் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க தெரிஞ்சவங்களுக்கு இந்த பிஸ்கெட்டை. ஸோ சூப்பராக இருக்கு. மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பை பை.